தமிழ் எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்ட ஒரு வணக்கம் எம்எஸ்சிஎஸ். நாங்க இந்த காணொலியில என்ன சம்பந்தமா பார்க்க போறோம்னா, எனக்கு தொல்பொருள் சின்னங்கள் இருக்கு. அதுல ஒன்று ரெண்டு சம்பந்தமா பார்த்து எனக்கு தெரிஞ்ச விடயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் வேண்டிட்டு இந்த காணொலி. அதுல நாங்க முதலாவதா இப்ப வந்து நிக்கிற இடம் என்னன்னா, சங்கிலிய மன்னர் காலத்துல மந்திரிகளின் மனையா காணப்பட்ட கட்டிடம் தான் பின்னுக்கு இருக்குது. அதை பற்றி பார்ப்போமா. இரண்டாம் சங்கிலிய மன்னன் காலத்துல மந்திரிகளின் மனைகளாகவும் பொதுக்குழு கூட்டங்கள் என்பன சம்பந்தமாகவும் இருந்த ஒரு கட்டிடம் வந்து வரலாறு சொல்லுது. மேல தமிழ் எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்ட ஒரு கருங்கல்லாலான அமைப்பு மேல பொறிச்சிருக்கணும். இதுல தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இல்லையென்றா சில நேரம் இது பௌத்த மதத்துக்கு சொந்தமானது என்று பௌத்தர்கள் தங்களுக்கு சொந்தமானது என்று தாங்கள் உரிமை கொண்டாட வந்திருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் புத்தர் சிலையை வச்சு போட்டு தங்கட இடம் என்று சொல்லி நாம் அது மாதிரி இதையும் தங்கட சின்னமாக கொண்டு வரக்கூடும். அதனால் ஒரு தமிழ் எழுத்து இருக்கிறதால அது தமிழர்களுக்கான சொந்தமானது என்று நாங்கள் போராடக்கூடியதாக இருக்கும். இந்த நுழைவாயில் இதுதான் அந்த வளைந்த அமைப்புகளான பூ வடிவிலான அது பூச்சி வேலைகள் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இடிவடைந்து காணப்படுது. இது 16-17ஆம் நூற்றாண்டளவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதன் சரியான விவரங்கள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தான். மற்றது இது அந்த மழை காரணமாக புயல்கள் வந்து இந்த இடப்பக்கம் இருக்கிற தூணுகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு, அப்போ இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை ஒரு வரலாற்று சின்னமாக நாங்கள் நினைவு கூறணுமென்றதுக்காண்டி இந்த கம்பிகளால் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் இடிந்து விழக்கூடாதுன்றதுக்காண்டி அதை முட்டு கொடுத்து வச்சிருக்கணும். இதுதான் இடப்பக்கம் இருக்கிற இது தூணுகள். இதே மாதிரி தான் நாங்கள் வலப்பக்கம் இருந்தது, அது இடிந்து விழுந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல். இந்த கல்லுகளால் தான் 2-3 சேர்த்து தண்டி செஞ்சிருக்கணும். இது 2ஆம் சங்கிலிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மந்திரி மனை இருந்தது. இது ஒரு யாழ்ப்பாணத்தின் அரசியல் புராதன கால அரசியல், யாழ்ப்பாணத்தின் புராதன கால அரசியலையும் அதன் நினைவுகளையும் தமிழ் மன்னன் ஆண்டது அது சம்பந்தமான ஒரு வரலாற்று நினைவுகூரமாக ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்குது என்றதும் இதில் இருந்து தெரியும். பல சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டவர்கள்ல இருந்து உள்நாட்டவர்கள் வரைக்கும் ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இது அமைஞ்சிருக்கு. வந்து பார்க்குறவ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கலசம் மாதிரி, கோயில்களில் மேலே வைக்கிற ஒரு கலசம் மாதிரி வச்சிருக்கோம். அதில் ஒரு குருவியும் நிற்குது. பார்க்க அது அந்த காலத்துக்கே போய் நினைவு கூறுற மாதிரி எப்படி இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் என்றது ஒரு நினைவு கூறுற மாதிரியான ஒரு கட்டடம் உண்டு. அந்த பாதுகாப்பான முறையில் இருக்கணும்ன்றதுக்கான இந்த பொலித்தீன் பேக் எல்லாம் மேலால சுற்றி இருக்கணும். இப்போ நாங்கள் அடுத்து வந்திருக்க அங்கேண்டா சங்கிலிய மன்னன் மாளிகைன்ற முகப்பு வாயில். இது ரோட்டு கரையோரமாக தான் இருக்குது. இதுக்கு பின்னுக்கு தான் மாளிகை இருந்த சம்பந்தமாக வரலாறுகள் சொல்லுது. இது நல்லூர் ராஜதானி என்றது என்னென்றால் நல்லூரை பெருநகராக கொண்டு ஆட்சி செய்யப்பட்ட ஒரு ராட்சியம் அப்படி கூறப்படுது. இது போர்க்காலங்களில் அழிவடைந்து பிறகு போர்த்துகீயர் அப்படி என்று கைப்பற்றி இந்த கட்டிடங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது ஒரு வரலாற்று சின்னமாக போற்றப்பட்டு வர்ற ஒன்று. இதுக்கு பாதுகாப்பு வேலியில் அடைத்து ஒரு தொல்பொருள் சின்னமாக இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னமாக அருங்காட்சியகத்தில் தொல்பொருள் ஆட்சியாளர்களால் இது பாதுகாக்கப்பட்டு வர ஒரு விஷயம் உண்டு. கட்டிட அமைப்புகளை பார்த்தீங்கன்னா தெரியும். பழங்காலத்து ஒரு டிசைன்கள், சில வீடுகள் எல்லாம் இப்படி டிசைன்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் இது 350 வருடங்களுக்கு முன்னதாக காணப்பட்ட நாணயங்கள் அதுகள் எல்லாம் இங்கே இந்த கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு மிக பிரபல்யமான ஆலயம் என்றா நல்லூர் ஆலயம். இது ஒரு முருகன் ஆலயம். இதை அலங்கார கந்தன் என்று சொல்றவ பெரிய விமர்சையாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா உண்டு. பல இடங்கள்ல இருந்து பக்தர்கள் அடியார்கள் எல்லாம் வந்து
ஒரு கோலாகலமாக கொண்டாடப்படுற ஒரு நிகழ்வு. இது ஒரு ஊரே சேர்ந்து கொண்டாடுற என்ற மாதிரி இருக்கும். ஊர் முழுக்க நல்லூர் திருவிழாண்டா தெரியும், எங்கெங்க வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் வந்து ஆஹ், ஒரு விமர்சையா கொண்டாடப்படுற ஒரு இதுவும் ஒரு யாழ்ப்பாணத்துக்கே ஒருத்தான ஒரு மகிமை என்று சொல்லலாம். பாத்தீங்கன்னா இது தேர்முட்டி என்று சொல்றது, இதுக்குள்ள தேர் இருக்கு. இது தேர் திருவிழா நேரங்கள்ல சூப்பராக செய்து தேர் இழுக்கப்படுறது. இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் எங்கேண்டா யாழ்ப்பாண நூலகம். இது 1933 அளவில் கட்டப்பட்டது. இது கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டு அளவில் ஆசியாண்ட மிகப்பெரிய நூலகங்கள ஒன்றாக திகழ்ந்த ஒரு நூலகம் உண்டு. இது அதுக்கு பிறகு நல்ல நிகழ்ந்த சூழ்நிலைகளின் காரணமாக சண்டைகள் அதால் 1981ஆம் ஆண்டு அளவில் இது விசமிகளின் தாக்குதல்களால் இது எரிக்கப்பட்ட வரலாறுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பிறகு இது புனரமைப்பு பணிகள் நடந்து 1991களில் புனரமைப்பு பணிகள் ஸ்டார்ட் பண்ணி 2003ஆம் ஆண்டு அளவில் இதுகள் திருப்பியும் திறக்கப்பட்டு அரசியலமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இது இப்போ 2025ஆம் ஆண்டு 100 மில்லியன் ஒதுக்கி கொடுத்துருக்கு. இதை மறுசீலமைக்கிறாங்க, டிஜிட்டல் மயமாக்குறாக்காண்டி இது 100 மில்லியன் ரூபா காசு ஒதுக்கப்பட்டிருக்கண்டு அரசாங்கம் சொல்லி இருக்குது. இதுவும் ஒரு தமிழர்களின் வரலாறு சார்ந்த ஒரு விடயமாக தான் இந்த நூலகம் காணப்படுது. இதை நாங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று தான். இப்படியே நாங்கள் பார்த்தோம்னா அதில் கணக்கு பேர் அப்படியே நூலகத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கணும். அப்படியே இங்கால் பக்கம் பார்த்தோம்னால் மரங்கள் அப்படியே இருக்குது பாருங்க, சுற்றி வேறு அப்படியே பூ மரங்கள் வடிவுக்காண்டி வளர்க்கப்பட்டிருக்குது. ஒரு வடிவான டிசைனில் வெட்டி இருக்கணும் ஒரு மட்டத்தில். இங்கே சரஸ்வதி சிலை ஒன்று இருக்குது. அப்படியே நூலகத்துக்குள் பக்கம் போனோம்னால் இதில் வெளியில் செருப்பு கலட்டி விட்டு தான் உள்ளுக்குள்ளே போகணும். இஞ்சால் பக்கம் பார்த்தோம்னா திருவள்ளுவர்கிட்ட சிலை ஒன்று இருக்குது. நூலகத்துக்கு முன்னுக்கு ஒரு திருவள்ளுவர்கிட்ட சிலை. இப்போ நாங்கள் எங்கேண்டா யாழ்ப்பாண கோட்டைக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். பண்ண கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டையில் தான் நிற்கிறேன். இது நுழைவாயில், இதுக்குள்ளால தான் உள்ளே போகணும். இதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இதுக்கும் ஒரு தொல்பொருள் சின்னமாக தான் பாதுகாக்கப்பட்டு வருது. இது கிட்டத்தட்ட 1618ஆம் ஆண்டு அளவில் போர்த்துகீயரால் கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான். அதுக்கு பிறகு போரால் நெதர்லாந்து படை, அதுக்கு பிறகு என்னென்னா நெதர்லாந்து படை போரால் அவையை கைப்பற்றி இந்த கோட்டையை அவை தன்வசம் வைத்து கொண்டு அவை இந்த கட்டுமான நுட்பங்களை கொண்டு அவை இந்த நட்சத்திர வடிவிலான ஒரு அமைப்பில் கோட்டையையும் அதுக்கு பிறகு சுற்றி வர பாதுகாப்புக்காண்டி ஆழமான அகழிகளையும் தோண்டித்தான் அவை இந்த நுட்பத்தை கொண்டிருந்தவை. அதுக்கு பிறகு பிரித்தானியர்கள் அவையை கைப்பற்றி அவை இந்த இராணுவ தளமாகவும் எங்கால் பக்கம் சேறு இதாக இருக்குது. இதாலேயும் ஒரு குகை மாதிரியான அமைப்பை சொல்லிக்கணும். பிரித்தானியர்கள் கைப்பற்றி அவை இந்த இராணுவ தளமாக கொண்டிருந்து பிறகு அதுக்கு பிறகு அவை ஆட்சி முடிஞ்சு உள்நாட்டு சண்டைகள் போது இதுகள் சேதமடைந்து அப்படி என்ற மாதிரியான நிலைமைகள் இப்போ ஒரு தொல்பொருள் சின்னமாக தான் பாதுகாக்கப்பட்டு வரும். இந்த டிக்கெட் எடுத்து தான் வரணும், போய் சுற்றி பார்ப்போம். இதுதான் கோட்டையின் கழுகு பார்வை என்று சொல்லலாம். அது பார்க்க வடிவாக தான் இருக்குது. அப்படியே எங்கள் பக்கம் பார்த்தோம்னால் எங்களோட கோட்டையில் அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சான்றுகளுக்கு அதுகளை எடுத்து கண்ணாடி பெட்டியில் பார்வையாளர்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அதுதான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே எங்கால போனோம்னா பீரங்கி இருக்குது. இது அந்த போர் நிமித்த காரணங்களில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி. அதங்கால இதுகள் குண்டுகள் அப்படியே சின்ன அளவுலேருந்து பெரிய அளவான இருக்குது. இதுகள் ஒரு காட்சி படங்களையும் அதன் ஆராய்ச்சிகள் நடந்த இதுகளையும் அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கணும். இது அதன் சிரமதான காலங்களில் ஆய்வுகள் நடந்தது அதுகள் சம்மந்தமானதுகளையும் இதில் காட்சிப்படுத்தியிருக்கணும். இதில் 2009ஆம் ஆண்டு யாழ்ப்பாண கோட்டை எப்படி இருந்தது என்று காட்சிப்படுத்தி இருக்குது. இது முதல் எப்படி
இருந்ததுன்றது கலை பார்வையில் ஒரு படம் ஒன்று தொங்க விட்டுருக்கு. இதில் இதான் கோட்டைன்ற உள்ளமைப்பு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இருந்த ஒரு ஃபோட்டோக்கள் எடுத்து ஒரு நினைவுற மாதிரியான கட்டடங்கள். இதெல்லாம் சண்டை காலங்களில் இடிபாடடைந்த கட்டிடங்கள்ன்ற மிகுதிகள் தான் இதில் இருக்குது. மற்ற அதில் ஒரு தேவாலயத்தின் கற்குவியல் தேவாலயம் இருந்ததாக இருந்தது. முதல் தேவாலயம் ஒன்று இருந்தது. அது சண்டையின் போது இடிபாடந்து இப்போ கற்குவியல்களாகத்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அது உங்களோட நினைவு இடிவடையக்கூடாதுன்றதுக்காண்டி கம்பிகள் போட்டு முண்டு கொடுத்து வச்சிருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கைடெல்லாம் வந்து சுற்றி பார்த்து கொண்டிருக்கணும். இந்த கோட்டையின் அரணிகள் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையில் இருக்கிற முருகைக்கல், அந்த கற்களால் தான் இதுகள் எல்லாம் கட்டியிருக்கு. அந்த கற்களை ஃபுல்லாக பார்க்க போனீங்கன்னா அதே கற்களாக தான் இருக்கும். ஒரு முருகைக்கல்ன்றது ஒரு பாரம் குறைந்ததான ஒரு கல். அந்த கல்லால் தான் எல்லா கட்டிடமுமே கட்டியிருக்கு. இதான அந்த வாயில், பெரிய கதவுகள் போடுறதுக்கான அந்த கோவில். இதோட வீடியோ முடிச்சு கொள்ளலாம்னு இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் இருந்தாங்க. நன்றி.